புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவையில் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் 12,700 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. முதல்வர் பட்ஜெட் உரையில் மாணவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும், மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்படும், மழைக்கால நிவாரணத் தொகை 3,000 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும். ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், புதிய அட்டைக்கு சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு தயாராக உதவுவதற்கு பயிற்சி மையம் அமைக்கப்படும். பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே 20,000 ரூபாய், 15,000, 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதே போன்று பாடங்கள் வாரியாக 100க்கு 100 என முழு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அரசு பள்ளிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியர் கல்லூரி படிப்பை தொடர மாதந்தோறும் 1,000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியர் மற்றும் பணிபுரியும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 500 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் இந்த ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான 12,700 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி எதுவும் கிடைக்கவில்லை, நீண்டகால திட்டங்கள் ஏதும் இந்த பட்ஜெட்டில் இல்லை, குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. அத்தோடு மின்துறை தனியார் மயம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக் மீட்டர், ப்ரீபெய்ட் மீட்டர் என யாரையும் கேட்காமல் அரசின் ஒப்புதல் இல்லாமல் 450 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. யாரிடம் கேட்டு இதனை செலவு செய்தார்கள் என்பது தெரியவில்லை. பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாயில் மின்துறை நவீனப்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றனர். எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தும் என்ற திட்டமிடல் இல்லை. துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டி இருக்கலாம். அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக கரசூர் வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதை இந்த ஆண்டும் கூறியிருக்கின்றனர். என்னதான் செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரில் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாஜக அதிருப்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் அந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையிலிருந்து பாஜக வெளியே வந்துவிடலாம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது அதற்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டார். இருந்தாலும் தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரையாக இந்த பட்ஜெட் உரையுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த முறையும் அறிவித்த திட்டங்களை இந்த ஆளும் பாஜக அரசு செயல்படுத்தாமல் உள்ளது. இதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. எனவே புதுவையில் எதிர்க்கட்சிகள் இல்லாத நிலை உள்ளது என்றார். பாஜக அதிருப்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவதையெல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையிலிருந்து பாஜக வெளியே வந்து விடலாம் என்றும், வெளியே வந்துவிட்டு இது போன்ற கருத்துக்களை கூறினால் ஏற்புடையதாக இருக்கும். இல்லை என்றால் முதலமைச்சர் கோபம் அடைந்து அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றலாம். ஆனால் இவை இரண்டும் நடக்கக்கூடாது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்தார். கூட்டத்தின் முடிவில் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்கின்ற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாஜக மீது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதல்வர் ரங்கசாமி இங்கே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது உள்ளேபடியே வருத்தம் அளிக்கிறது. மேலும் பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு வந்த பொழுது கூட நமது முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை புறக்கணிப்பதன் மூலமும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற பொய்யான கூற்றை மக்களிடையே உருவாக்குவதன் மூலமும் புதுவையில் பாஜக மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் முதல்வர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார் என்றார். இனியாவது முதல்வர் மத்திய அமைச்சர்களை பிரதமரை நேரில் சந்தித்து மாநில வளர்ச்சிக்கான முழு நிதியை பெற்று புதுவையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகைக்கடை திறப்பு விழாவில் பாட்டு பாடி அசத்திய நடிகை ஆண்ட்ரியா, விஜய் துவக்கியுள்ள கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு வரும் நோக்கமெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை என்றும், வடசென்னை 2 படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புதிய லெல்லிச்சலனி நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா வருகை தந்து கடையை திறந்து வைத்து நகைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து வெளியே ரசிகர்களை சந்தித்த அவர், ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாடல்களை பாடியது அனைவரையும் கவர்ந்தது. முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதியதாக நான் பாடிய பாடல்கள் தற்பொழுது வரவில்லை, ஆனால் நான் பாடிக்கொண்டுதான் உள்ளேன் என்றும், வரலாற்று படங்களில் நடிக்க உள்ளேன் என்றார். விஜய் துவக்கியுள்ள கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு வரும் நோக்கமெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை என்றும், ஐ எம் ஹாப்பி என்றார். நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதன்படிதான் நடித்து விட்டேன் என்றும், த்ரில்லர், ஹாரர், அட்வென்ச்சர், லவ் ஸ்டோரி என ஒரு அளவிற்கு நடித்து விட்டேன் என்றார். வடசென்னை 2 படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து இதுவரை இல்லாத உலகத்தில் என்ற பாடலும், ஓ சொல்றியா மாமா என்கின்ற பாடல்களை ரசிகர்கள் முன்பு பாடி அசத்தினார். இதனை ரசிகர்கள் உற்சாகமாக விசில் சத்தத்துடன் கேட்டு மகிழ்ந்தனர். நேரு பஜார் சின்ன சுப்பராயர் பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுவை சின்ன சுப்பராயர் பிள்ளை வீதி நேரு பஜார் அருகே அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாறு 18ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நேற்று கணபதி ஹோமம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு பொருட்கள் வைத்து அபிஷேகம், தொடர்ந்து கொடியேற்ற விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து கூழ் ஊற்றும் நிகழ்ச்சியை அவர் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரி புர்லைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளி திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புர்லைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புர்லைன்பேட்டை ஒத்தவாடை வீதியில் அமைந்துள்ள சுகாம்பிகை அம்மன் கோவிலின் 96வது ஆடி பெருவிழாவில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புர்லைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சாகை வார்த்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால்குப்பம் திருக்கனூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல், அவரது மனைவி கம்சலா. கணவனை இழந்த இவர் தற்பொழுது கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலைக்கு சென்றிருந்த நிலையில் காலை அவரது கூரை வீடு தீப்பற்றி எரிந்தது. வீட்டினுள் இருந்த துணிமணிகள், ஏர் கூலர், ஏசி, கிரைண்டர், மிக்சி, மளிகை பொருட்கள், பாத்திரங்கள், உடைமைகள், ரொக்க பணம் ரூபாய் 10,000 உட்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி சொந்த செலவில் நிவாரண உதவி வழங்கினார். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் வாரிசு பணி வழங்குவதில் காலதாமதமாவதை கண்டித்தும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் இன்று சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்களும் புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பன் கலையரங்கத்தில் துவங்கிய இந்த பேரணி அண்ணா சாலையின் நேரு வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை பின்பு முடிவடைந்தது. போராட்டத்திற்கு புதுச்சேரி நகராட்சி நலசங்க தலைவர் சத்யன் தலைமை தாங்கினார். செயலாளர் பிரபு, ஒருங்கிணைப்பாளர் டேவிட் மற்றும் ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், ஆலோசகர்கள் கலிக பெருமாள், ஆனந்த கணபதி, வேளாங்கண்ணிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையொட்டி அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக நிர்வாகி விக்கி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி விக்கி என்கின்ற ராஜகணபதி தலைமையில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹரி சுகுமார் மற்றும் மதி முருகன், ஜாகிர் உசேன், ராஜா, எஸ் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வைத்து கன்னியாம்மாள் அறக்கட்டளை சார்பில் 91ஆம் நிகழ்வாக முப்பெரும் விழா வேல்சுப்பநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வைத்து கன்னியாம்மாள் அறக்கட்டளை சார்பில் 91ஆம் நிகழ்வாக அன்னை பிறந்த நாள் விழா, அறம் செய்வோம் நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா வள்ளலார் சாலையில் உள்ள வேல்சுப்பநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. முன்னதாக வைத்தியநாதன், வைத்து கன்னியாம்மாள் ஆகியோருக்கு மலர் வணக்கம் செலுத்தி விழா துவக்கப்பட்டது. வைத்திய கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை வழங்க சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி அறம் செய்வோம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதையடுத்து அறம் செய்வோம் நூலினை சட்டமன்ற உறுப்பினர் துணை பேராசிரியர் வைத்திய கிருஷ்ணமூர்த்தி, வைத்திய ராஜகுமாரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். சாரம் பிள்ளையார் கோவில் வீதியில் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சாரம் கொசப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெரு பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருட்டு நடைபெறுவதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் நேற்றிரவு டியூக் வண்டிகள் டிக்டாப் உடை அணிந்து வந்து பெட்ரோல் திருடி சென்றனர். அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உப்பளம் தொகுதியில் பெரிய வாய்க்கால் அடைப்பினை போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்திட தீவிர நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அப்பணி நடைபெறும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. வாய்க்காலில் மரங்கள், குப்பைகள் அடைந்து கிடக்கிறது. கொசுக்கள் அப்பகுதியில் அதிகமாக பெருகி வருகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணனிடம் வாய்க்கால் சுத்தம் செய்து கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேட்டுக்கொண்டார். அதை செய்து தருவதாக அதிகாரிகள் உதவி அளித்த நிலையில் இன்று நேரில் சென்று பணிகளை வேகமாக மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் துரிதப்படுத்தினார். கொசுபால் நோய் பரவும் அறிகுறிகள் காரணமாக உடனிருந்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். போர்க்கால அடிப்படையில் 5 நாட்களாக நடைபெறும் தூய்மை பணியினை தினம் கண்காணித்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் இன்றும் பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று வாய்க்காலில் இருக்கும் குப்பைகள், அடைப்புகள் ஆகியவற்றை அகற்றப்படும் நிலையை கண்டறிய இளநிலை பொறியாளர் சங்கரை வைத்துக் கொண்டு தானும் உடனிருந்து மேற்பார்வையிட்டார். மேலும் பெரிய வாய்க்கால் பணி முடியும் வரை கழிவுநீர் தேங்கி இருப்பது மக்கள் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் கழிவுநீர் தேங்காமல் வெளியேற உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அதிகாரியிடம் அறிவுறுத்தினார். கழிவுநீர் தேக்கத்தால் கொசு தொல்லை அதிகமாக இருந்ததை அறிந்த சட்டமன்ற உறுப்பினரின் துரித நடவடிக்கை கண்ட பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர். முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவையொட்டி சமூக சேவகர் சந்துரு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அவ்வகையில் இவ்வாண்டு ஆடி மாத திருவிழாவில் ஒரு பகுதியாக சமூக சேவகர் ராஜன் மற்றும் சந்துரு தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து இளைஞர்கள், ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பால்கூட ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு வீதி வீதியாக வலம் வந்தனர். பால்குடங்களை அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம், அருள் பிரசாதம், சுவாமி வீதி விழா நடைபெற்றது.
விழாவில் ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தான ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மதகடிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், கோவில் நிர்வாக குழு மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பேருந்து நிலையத்தில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு தடையாக உள்ள பழைய மேம்பால படிக்கட்டை அகற்றி பேருந்து நிலையத்தின் விஸ்தரிப்புக்காக நுழைவு வாயில் கட்ட வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் வைபாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் வைபாலா வெளியிட்டுள்ள குறிப்பில், புதுவை மாநிலத்தில் புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த நவீன வசதிகளுடன் கூடிய புதியதாக அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் அமையவுள்ள அகலமான நுழைவு வாயிலுக்கு தடையாக உள்ள பழைய மேம்பாலத்தின் படிக்கட்டுகளை அகற்ற வேண்டும். இது சம்பந்தமாக முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஸ்மார்ட் சிட்டி நிதியை பெற்று தற்பொழுது புதிய பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. அப்படி அமையவுள்ள பேருந்து நிலையத்திற்கு பெரிய அகலமான நுழைவு வாயிலிருந்து பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளே சென்று வர தேவைப்படும் என்பதை உணர்ந்து தற்பொழுது கட்டப்படும் நுழைவு வாயிலுக்கு தடையாக உள்ள பழைய மேம்பாலத்தின் படிக்கட்டுகளை அகற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொண்டார். தற்பொழுது பராமரிப்பு இன்றி, செயல்பாடு இன்றி, சமூக விரோத செயலுக்கு கூடாரமாக செயல்படும் மேம்பாலத்தை திருத்தி அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வண்ணம் படிக்கட்டுகளை வெளிப்புறம் உள்ள மலைமலை அடிகள் சாலைகள் அமைத்து தர வேண்டும் எனவும் 30 கோடி ரூபாய் அளவில் உலகத்தரம் வாய்ந்த புதியதாக கட்டப்படும் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் கழிப்பிடங்கள், கடைகள், உணவகம், பேருந்து நிறுத்தம் வசதிகள் மற்றும் 4 மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதிகள், தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டும் மறைகள், உள்ளிருப்பு காவல்துறை, தபால் துறை, ஏடிஎம் வசதி, குடிநீர் வசதி, பயணியர் இருக்கை மற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வு எடுப்பதற்கு தனித்தனி அறைகள், பிற மாநிலத்திற்கு நெடுந்தூரம் செல்லும் ஆம்னி பேருந்துகள் தனி நிறுத்தமும் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் சன்னியாசிக்குப்பம் பள்ளிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை மற்றும் சன்னியாசிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள், ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. இப்பள்ளிகளில் பயிலும் சுமார் 600 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் டோல்கேட் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய விழாவான இன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் டோல்கேட் கிராம இளைஞர்கள் சார்பில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சமபந்தி விருந்தில் உணவருந்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு, நாட்டாமை நடராஜன், தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் ஞானவேல், துணை செயலாளர் செல்வம், பொருளாளர் முருகன், துணை பொருளாளர் சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் பாவாடை ராஜ், ரமேஷ், மணிகண்டன், கந்தவேல், முருகவேல், மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் ஏழை எளிய பெண்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவைகளும், பல மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இதில் நேற்று 8ஆம் நாள் உபயதாரர்கள் திரௌபதி அம்மன் கோவிலில் வீதியை சேர்ந்தவர்கள் உபயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் கோவில் வீதி மற்றும் விழா குழுவினர்கள், கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.